நவராத்திரியோட 2வது நாள் பிரம்மச்சாரிணி தேவியை நாம வழிபடணும். மிக எளிமையான ஒரு வடிவத்துல கையில கமண்டலும் தண்டத்துடனும் காட்சி தருவா. கன்னியாகுமரி அம்மனோட ரூபம் போலவே கையில ஜபமாலையும் கமண்டலத்துடையும் சாந்தமான முகத்தை கொண்டவள் தான் பிரம்மச்சாரிணி தேவி. பிரம்மச்சாரிணிக்கு வாகனம் ஏதும் இல்லை, மிக எளிமையாகவே காட்சி தருவாள். அம்பாளை கட்டம்பகை கோலம் போட்டு முல்லைப்பூ மறுபுயலை கொண்டு அலங்கரிக்கணும். நைவேத்தியமா புளிசாதம், மாம்பழம், சுண்டல் போன்றவற்றை வைத்து மஞ்சள் நிற ஆடைகளை அணிவித்து கல்யாணி ராகத்துல பாடல்களை பாடி வழிபடுவது சிறப்பான ஒரு பூஜை. பிரம்மச்சாரிணி தேவிய பக்தியோடு வழிபட்டா தெளிந்த அறிவும் ஞானமும் கிட்டும். மனக்கவலைகளெல்லாம் நீங்கி தைரியமும் பொறுமையும் நமக்கு கிடைக்கும். இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:31 மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது.